Welcome to Nalamani Educare channel. This is Sahai Shantanisha, working as an assistant professor in Sriram Nalamani Adava College of Arts and Science in the Department of English. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா How a Frog Went to Heaven. It's a tale of Angola, retold by Arun Shepherd. இது வந்து நம்மளுடைய பார்ட் 2 இங்கிலீஷ் சிலபஸில் செகண்ட் செமஸ்டரில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியோட டைட்டிலில் பார்த்தோம் அப்படின்னாலே இட் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். ஹவு ஃப்ராக் வென்ட் டு ஹெவன். ஒரு தவளையால் ஹெவனுக்கு போக முடியுமா அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள் வரும். இந்த ஸ்டோரி எப்படிப்பட்டது அப்படின்னா, கிமானா அப்படின்னு ஒரு மேன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு என்ன அப்படின்னா, ஸ்கை மெய்டன், அதாவது சன் சீஃப் அண்ட் மூன் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணு ஸ்கை மெய்டனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை. அதனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுக்காக ஒரு லெட்டர் எழுதுகிறான். அந்த சன் சீஃபுக்கே லெட்டர் எழுதுகிறான், உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெட்டரை எப்படி ஹெவனுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு அவனுக்கு தெரில. அதுக்கு ஒருத்தர்கிட்டே ஹெல்ப் கேட்குறான். அண்ட் ஃபைனலி த ஃப்ராக் இஸ் வில்லிங் டு ஹெல்ப் ஹிம். அப்போ அந்த ஃப்ராக் மூலமாக அந்த லெட்டரை அனுப்புகிறான். மறுபடி அந்த சன் சீஃப் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இப்படி அவங்களுக்குள்ள அந்த லெட்டரை பரிமாற்றம் பண்ணுற வேலையை யார் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய ஃப்ராகு ஹெவனுக்கு போயிடுது. அதனுடைய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது ஹெவனுக்கு போகிறதுக்கான ரீசன் பிகாஸ் இட் இஸ் ட்ரையிங் இட்ஸ் லெவல் பெஸ்ட். அது முயற்சி பண்ணிச்சு, அதனால் அது ஹெவனுக்கு போச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் சொல்ல வராரு. இட் இஸ் அ வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ லுக் அட் த ஸ்டோரி வித்தவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ. ஃபுல் எஸ்ஸையும் பாருங்கள். எண்டில் தான் ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ லுக் அட் த வீடியோ அண்ட் நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு த essay. Now let us see the introduction. The tale, How Frog Went to Heaven, comes from the Mbaka tribe of northwest Angola. ஸோ இந்த ஸ்டோரி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, mbaka அப்படின்னு ஒரு விதமான ட்ரைப் இருக்கிறாங்க. அந்த ட்ரைப் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் அங்கோலாவில். அந்த ட்ரைபு கிட்டேருந்து வந்த ஸ்டோரி தான் இது. த டேல் இஸ் ரீடோல்டு பை ஆரோன் ஷெப்பர்ட். இந்த ஸ்டோரியை நமக்கு மறுபடியும் நரேட் பண்ணுறது யார் அப்படின்னா, mbaka அவங்களுடைய லாங்குவேஜில் அந்த ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. ஆரோன் ஷெப்பர்ட், he is retelling the story in English to us. In the story, a young man named Kimana wanted to marry the sky maiden. He wrote a letter to her father, the sun chief. A frog took the letter and a wedding gift to heaven. It also fetches the sky maiden to the earth. It did it only when it tried. Finally, it married the sky maiden and lived on and on. So, இந்த டேலை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு யங் மேன் இருக்கிறான், கிமானா. இவன் ஸ்கை மேடனை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி சன் ஷீஃப்க்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறான். அதை வந்து அந்த வேலை யார் பார்க்குறா அப்படின்னா ஃப்ராக் தான். அந்த ஃப்ராக் இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஹெவனில் கொண்டு போய் சன் ஷீஃப் கிட்ட ஒப்படைக்குது. அதுக்கப்புறம் வெட்டிங் கிஃப்ட் கொடுக்குது. இந்த மாதிரி பரிமாற்றங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபைனலாக என்னாச்சு அப்படின்னா, அந்த ஸ்கை மேடனையே எர்த்துக்கு கூட்டிகிட்டு வர்ற வேலையும் ஃப்ராக் பார்த்துருச்சு. ஸோ ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. Now let us see the next paragraph. Kimana's wish. Kimana, a young man on earth, wanted to marry the sky maiden, the daughter of sun chief and moon lady. So Kimana அவனுடைய ஒரு சாதாரண மனுஷன் தான். அவன் ஸ்கை மேடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த ஸ்கை மேடன் யாருடைய பொண்ணு அப்படின்னா சன் சீஃப் அண்ட் மூன் லேடி. He wrote a letter to the sun chief. He asked others to take the letter to heaven. He requested a rabbit, antelope and a hawk. இது வந்து இவன் வந்து அந்த லெட்டர் எழுதிட்டான். ஆனால் இதை ஹெவனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டயா ஹெல்ப் கேட்குறான். ஃபஸ்ட்டு போய் யார்கிட்ட கேட்குறான் அப்படின்னா ரேபிட் கிட்ட. ரேபிட் என்னால் முடியாதுப்பா, நான்லாம் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் ஆன்டிலோப் கிட்டேயும் கேட்குறான். ஆன்டிலோப்பும் என்னால் இது முடியாது, ஹெவனுக்கு போகிறதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிடுது. தென் ஹீ கம்ஸ் டு த ஹாக் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து ஹெவன் வரைக்கும் என்னால் போக முடியாது, பாதி தூரம் வேண்டாம் நான் போகிறேன், அது வரைக்கும் எனக்கு மேலே வர ஹெவன் வரலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுது. Now, but they all refused and a frog accepted to go to heaven. எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ராக் மட்டும் ஓகே நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. It sits by a well where the girls who served the sun chief came to fill their water jugs. இது எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா, அந்த லெட்டரை வாயில் வச்சுட்டு ஒரு கிணறு பக்கத்தில் உட்காந்துருக்குது. அந்த கிணறுக்கு யார் வருவா அப்படின்னா, சன் ஷீஃபுக்கு வேலை பார்க்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரு பாட்டு பாடிட்டு ஹெவன்லேருந்து கீழே வருவாங்க. அந்த வெல்லில் இருந்து தான் அவங்க தண்ணி கோரிட்டு போவாங்களாம். அதுக்காக அவங்க வர்றதுக்காக இது வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. தே கேம் டவுன் பை த வெப் ஆஃப் ஸ்பைடர். அவங்க எந்த மூலமாக வர்றாங்க அப்படின்னா, ஸ்பைடர் வெப், ஒரு மேஜிக்கல் வெப் இருக்குது. ஸ்பைடருடைய வெப் மூலமாக அப்படியே மேலேருந்து அவங்க ஹெவன்லேருந்து கீழே வந்து தண்ணி கோர வராங்க. த ஃப்ராக் புட் த லெட்டர் இன் ஹிஸ் மவுத் அண்ட் ஜம்ப்ட் இன் டு ஒன் ஆஃப் த வாட்டர் ஜக்ஸ். It reached heaven and put the letter on a
பெஞ்ச். இப்போ ஃப்ராக் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அவங்க தண்ணிக்கு வரும்போது அந்த ஜக் அப்படியே வெள்ளுக்குள்ளே விடும்போது இதை அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அந்த லெட்டர் வாயில் வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது ஜக்குக்குள்ளே. மறுபடியும் இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அப்படியே ஹெவனுக்கு போகும்போது அவங்க கூட சேர்ந்து இந்த ஃப்ராகும் ஹெவனுக்கு போயிடுச்சு. Now let us see the next paragraph. The Sun Chief's enquiry. The Sun Chief, on seeing the letter, read, I, Kimana, a man of earth, wish to marry the Sky Maiden and your daughter. இப்போ சன் சீஃப் வர்றாரு, அந்த பெஞ்சில் அந்த லெட்டரை பார்க்குறாரு. நம்ம ஃப்ராக் அதில் லெட்டரை வச்சுட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டு இப்போது அந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய லெட்டர் எடுத்து நம்ம சன் சீஃப் வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாருன்னா, ஐ கிமானா எ மேன் ஆஃப் எர்த் விஷ் டு மேரி த ஸ்கை மெய்டன் அண்ட் யோர் டாட்டர். இப்படி அதில் லெட்டரில் எழுதியிருக்குது. த சன் சீஃப் என்கொயர்ட் அபவுட் திஸ் டு த கேர்ள்ஸ். அந்த கேர்ள்ஸ் சர்விங் கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் இந்த லெட்டரை பற்றி ஏதாவது தெரியுமா, நீங்களா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேர்ள்ஸ் எனக்கு தெரியாதுன்றாங்க. அடுத்து ஹீ இஸ் ஆஸ்கிங் டு ஹிஸ் ஒய்ஃப் மூன் லேடி கிட்ட போய் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாது, நீ அதில் உங்கள் பொண்ணை பற்றி தானே இருக்குது, உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நவ் ஹீ இஸ் என்கொயரிங் அபவுட் த லெட்டர் டு த டாட்டர். ஸ்கை மேடன்ட்ட போய் கேட்குறாரு. The Sky Maiden asked for a wedding gift in the reply letter. இப்போ ஸ்கை மேடன் என்ன சொல்கிறான்னா, அப்போ ஒரு வெட்டிங் கிஃப்ட் ஒன்று அனுப்ப சொல்லுங்க, அவனை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு இவ சொல்கிறா. The Sky Maiden asked for a wedding gift in the reply letter. ஸோ ரிப்ளை லெட்டரை நம்ம சன் சீஃப் எழுதி மறுபடியும் அதே இடத்துல வச்சிடறாரு. நம்ம ஃப்ராக் மறுபடியும் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு ஹெவன்லேருந்து எர்த்துக்கு வருது. The frog came to earth with the letter through an empty jug. இப்போ மறுபடியும் அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் ஹெவன்லேருந்து எர்த்துக்கு வரும்போது இந்த ஃப்ராகும் அந்த ஜக்குக்குள்ளே எம்டி ஜக்குக்குள்ளே இறங்கி மறுபடியும் எர்த்தில் கொண்டு வந்து அந்த லெட்டரை கொண்டு வந்து கிமானா கிட்ட டெலிவர் பண்ணுது. He delivered the letter to Kimana. Kimana sent a purse of money through the frog to the Sun Chief. இப்போ மறுபடியும் வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ஒரு பர்ஸ் நிறைய மணி வச்சு